அதாவது காதல் பண்ணுவது நிஜம். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் போய் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதா எவிடன்ஸ் இருக்குது. ஆள் பார்க்குறதுக்கு உள்ளி, ஆனால் வீரியம் ஜாஸ்தி. அதாவது ஜாலியாகவே தண்ணி அடிச்சுட்டு அவங்க மியூசிக் போடுவாங்க. ஆனால் அனிருத் வீட்டில் இந்த கலப்பு திருமணங்கிறது சர்வசாதாரணம். இப்போது அனிருத் 34 வயசாச்சு, அவன் அதுக்கு ஆயிக்கலைங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் CEO காவ்யா மாறன், அதுக்கப்புறம் மிகப்பெரிய இன்னைக்கு பிரபலத்துக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத், 2 பேரும் காதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வெளில வந்திருக்கு. உண்மைதானா சார்? எப்படி சார்? அதாவது காதல் பண்ணுவது நிஜம். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் போய் காதல் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் இது பெரிய இடத்து விவகாரங்கிறதுனால வெளில தெரியாமல் இருக்குது. ஆமாம், இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குது. ஏன்னா அது பெரிய இடங்கிறதுனால ஏன் பொல்லாப்பு, எல்லோரும் போட்ட பிறகு நாம் போடலாம் அப்படின்ட்டு கூட டிவி நினைக்கலாம். ஆனால் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதா செய்திகள் வந்துடுச்சு. ஏன்னா சன்ரைசர்ஸ் இதுலேயே அனிருத்தும் அவங்களும் ஒன்றா அந்த போட்டி பார்த்துருக்காங்க. அதனால் அது கூறப்படுகிறதுன்னு சொல்லலாம், தெரிகிறதுன்னு சொல்லலாம். என்ன பெரிய இடத்து சமாச்சாரம், நாம் கூறப்படுகிறதுன்னே சொல்லிடுவோம். தெரிகிறதுங்கிறதையும் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது உறுதி செய்யப்பட்ட தகவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய இடத்து வாரம் நாளைக்கு இல்லை அவங்க நண்பர்களாக தான் வந்தாங்க, அவங்க காதலர்கள் தான், இன்னும் பெரிய இடத்துலேருந்து, அதாவது இரு தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத விட இன்னும் மறுப்பு வெளி கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிட்டு, இன்னும் இரு தரப்பிலிருந்து மறுப்பு வரவில்லை. ஆனால் அனிருத் வீட்டில் இந்த கலப்பு திருமணங்கிறது சர்வசாதாரணம். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ரஜினிகாந்துக்கு அனிருத்தோட அத்தையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. அதாவது இவங்க எப்படின்னா பத்மா சுப்பிரமணியம் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் ஜானகி அம்மையார் அங்கேருந்து தான் உருவானாங்க. பெரிய தயாரிப்பாளர் அவர் சுப்பிரமணியம்ங்கிறவர், பெரிய தயாரிப்பாளர். தமிழ்நாட்டில் பிதாமகன் கூட சொல்லலாம். அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க. அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர். அப்புறம் இவர் யாருன்னா பெரிய, இப்போ அனிருத்துடைய தாத்தா யாருன்னா இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ரமணன், SV ரமணன் ஒருத்தர் இருக்கார். அவரும் நிறைய டிவி சீரியல் எடுத்தார். அவர் டிவி சீரியல் நடிச்சிருக்கேன். அவரும் நல்ல எக்ஸ்பர்ட், நிறைய பெரிய குறும்படங்கள், பெரிய பெரிய விஷயங்களில் சம்மந்தப்பட்டவர், வசதியானவர். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு மகாத்மா காந்தி ரோட்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அடையாரில். அதே மாதிரி ஐயப்பன் கோயில் பக்கத்து வீடு அவர் பங்களா தான். நல்ல பெரிய இடத்து சமாச்சாரம் தான். அதனால் அனிருத் வீட்டில் எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் அனிருத் வீட்டில் எதிர்பார்க்குறாங்களா? அனிருத் வீட்டில் சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அனிருத் ரொம்ப ஜாலி பர்சன். அதாவது அனிருத் தனுஷும் ரொம்ப விளையாட்டு பிள்ளைகள். அதாவது ஜாலியாகவே தண்ணி அடிச்சுட்டு அவங்க மியூசிக் போடுவாங்க. ஓஹோ, அது சும்மா இருந்த அனிருத்தை மியூசிக் போட வச்சவர் தனுஷ் கொலவரி சாங்கில். ஆமாம், அவருக்கு முறையாக அவர் கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டாருன்னா இல்லை, அதுக்கப்புறம் வந்தப்புறம் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் இவர் ஏற்கனவே ஆண்ட்ரியா, அப்புறம் யாருக்கு சார் அனிருத்து ஆண்ட்ரியாவோட கன்னத்தோட கண்ணை உரசுற படம், நயன்தாராவோட கண்ணத்தை, அதெல்லாம் நிறைய வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அவர் ஆண்ட்ரியாவை கல்யாணம் பண்ண போகிறாருங்கிறதே பரபரப்பாக வந்துச்சு. அப்பா அந்த மாதிரி அவர் காதல் மன்னன் தான் அனிருத். ஆமாம், அவரும் சாதாரணமான ஆள், பார்க்குறதுக்கு உள்ளி, ஆனால் வீரியம் ஜாஸ்தி. வீரியம்னா இதில் இசையில் சொல்கிறீங்களா? அப்படி அதாவது சொன்னதை ஆராயக்கூடாது, சொன்னதை அப்படி காட்டிக்கணும். அப்படியா, ரைட்டு, வீரியமா, ரைட்டு, எச்சட்டுன்னு போட்டுக்கணும். தவிர நீங்கள் திருப்பி அதை கேட்டிங்க வச்சுங்க, அதை டீட்டெயிலாக சொல்ல போனச்சுன்னா. இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருக்கேன் மதுவில் இருந்தால் மியூசிக்கெல்லாம் போடுவாங்க. ஆமாம், அந்த பாட்டு பிரதமர் மோடி லெவலுக்கு ஃபேமஸ் ஆச்சு, கொலவரி சாங்கு. அது அப்படி ஒரு தங்கிலீஷு, ஆங்கிலமும் வரும் தமிழும் வரும். அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு. மோடியே அதை பற்றி யாருக்கும் நல்லா இருக்குது சாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதேமாதிரி சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த படங்கள் எல்லாத்துக்கும் அனிருத்து தான் மியூசிக்கு. அதேமாரி ரஜினிகாந்த் படத்துக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணி மியூசிக் போட்டிருந்தார். அதாவது அவருடைய எப்படி இளையராஜா எல்லோருக்கும், எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கிற தாலாட்டு, வீரம், சோகம், காதல், தோல்வி, அம்மா,
தாய்நாடு எல்லாம் பாடியிருக்காரு மியூசிக். ஆமாம், அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வெஸ்டர்ன் டைப்லேயே போட்டு பழகிட்டார் ஏஆர் ரஹ்மான். இவர் என்ன பண்ணுவார்னா இளையராஜாவையும் ஏஆர் ரஹ்மானையும் மிக்ஸாக அடிப்பார், கலந்து அடிக்கிறது. ஆமாம். ஆனால் இவர் நிறைய கொஞ்சம் காப்பியும் பண்ணியிருக்காரு, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். எவன் ஓகேங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி சக்ஸஸ் சாங்ஸ் நிறையா கொடுத்துருக்காரு. இப்போதைய இளம் ரசிகர்களுக்கு வந்து அனிருத்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் பேரும் புகழும் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இமாலயம், அதாவது டாக்டர் கலைஞர் முதலமைச்சரே பேரன் வந்து இந்த சன் பிக்சர்ஸில் நன்கொடை வழங்குற பார்த்து அப்படி வேந்து போயிருக்காரு. எப்படி சம்பாதிக்கிறேன்னு. தாத்தா நான் ஒன்றும் சாதாரண நாள் இல்லை, அட்வான்ஸே இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அப்பா ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு இருக்காரு. அப்போ அவருக்கு எப்படி சம்பாதிச்சார்? அப்போது எல்லா தமிழனும் வீட்டில் டிவி இருக்குன்னா அவருக்கு உண்டியல் போடணும். அதேமாதிரி தாத்தா என்ன பண்ணார், இலவச டிவியும் வழங்கிட்டார். அப்போது இன்றைக்கு வரைக்கும் அப்போ ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் கேபிள் டிவியில் கிங் அவர் தான். எங்கள் வீட்டில் 271 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் லீகலாக தான். இல்லை அப்போ உள்ளது, இப்போ உங்கள் வீட்டில் கேபிள் எடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் சன் டிவி ஓடுதா, சன் டிவி எடுக்குதான் தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது மாதிரி பேசப்பட்டது தான். ஆமாம், 4000 கோடி சொத்து. எவ்வளவு? அப்பா 4000 கோடி சொத்து அதிபர் வந்து கலாநிதி மாறன். கலாநிதி மாறன் ஒன்லி ஒன் டாக்டர் காவ்யா மாறன். அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க, லண்டனில் படிச்சிருக்காங்க. அவங்க படிக்காத வேலையே கிடையாது. அதனால் இப்போது சன் பிக்சர்ஸு சன் டிவியுடைய எம்டி அவங்க தான். முதல்ல மிஸ்ஸஸ் கலாநிதி மாறன் இருந்தாங்க, அப்புறம் இப்போ இவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. இவங்க தான் எல்லாம். அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறன் படைத்தவர் காவ்யா மாறன். ஆமாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க முரசொலி மாறன், மாண்புமிகு மத்திய அமைச்சர் முரசொலி மாறனுடைய மனைவி வந்து ஐயங்கார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். அதுக்கு ஒத்து போங்கிற 2 குடும்பம் இருக்கு. ஏன்னா ஐயங்கார் குடும்பம் வந்து அறிவில் மிகச்சிறந்த குடும்பம். அதனால் அந்த அடிப்படையில் அவங்க இப்போ எம்டியாக இருக்காங்க. இன்றைக்கும் எந்த ஒரு புதிய நிறுவனம் டிவி தொடங்கினாலும் சரி சன் பிக்சர்ஸ் தொடக்கூட முடியாது. அப்படி பக்கத்தில் வருவாங்க, மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. அப்படி அது உச்சத்தை தொட்டுருச்சு இல்லை சார்? ஆமாம். அதாவது டிவி சீரியலாக இருந்தாலும் சரி, இப்போ விளம்பரம் இதானாலும் சரி, இப்போ படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, படம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க ஒரு இது எப்போ கசிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் போய் இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. யார்? அனிருத்தும் காவ்யா மாறனும். அப்போவே அவங்க லவ் வந்து உறுதியாயிடுச்சு. ஆனால் இப்போ நட்பாவோட இருக்கலாமா சார்? ஏன் நீங்கள் லவ்னு சொல்கிறீங்க? இல்லை, நண்பர்கள் வந்து ஆணும் பெண்ணுங்கிற போது ஈர்ப்புத்தன்மை அதிகமானது காரணமாக அப்புறம் காதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க தொடங்கும், அதுக்கப்புறம் லவ் ஆகும். எல்லா காதலும் அப்படி தான். இப்போ ஒரு டைரக்டர் வந்து இப்போ நடிகை அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொன்னால் முதல்ல ஆரம்பத்தில் குரு சிஷ்யாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழக எல்லாம் காதலர்கள் மனைவி வீட்டுக்காரர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இது இயல்பு. அதாவது நண்பர்கள்ங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஆமாம் முதிர்ச்சி அடையாத காதலர்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நண்பர்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச நண்பர்கள்னால் அப்புறம் காதலர் ஆகிடுவாங்க. இது இயல்பு தான், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் இன்னும் ஏன் இது வந்து இன்னும் செய்தி ஆகலைன்னா யாராவது ஒரு தரப்பில் இருந்து சொன்னாங்கன்னு வச்சுங்க, அது செய்தி ஆகிடும். இப்போ எப்படி வந்து மீண்டும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்தாங்கன்னா ரஜினிகாந்த் அக்செப்ட் பண்ணார். என்னுடைய பேரன் வந்து மிகப்பெரிய செயலை செஞ்சுட்டான், அவங்க அப்பா அம்மா இணைச்சிட்டான். அதே மாதிரி ஒரு தரப்புலேருந்து வரும்போது அது உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கும். இப்போ நாம் ஆரம்பிக்கிறது பூரா அப்படித்தான். இப்போ சமீபத்தில் கூட கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமாம், போக அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை, நீங்களே சொல்கிறீங்க அனிருத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? அதாவது இசையமைப்பாளர் அனிருத்துக்கு 34 வயசு, அவரும் ஒரு வயசு கூட ஆகிட்டார். இந்த மகன் 32 வயசு. ஸோ இந்த காலகட்டம் தான் கல்யாணத்தினுடைய உச்சக்கட்ட இது. அதனால் 2 பேர் தரப்புலையுமே, ஏன்னா 2வது சன் பிக்சர்ஸ் லெவலுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுங்கிறது இப்போதைக்கு கஷ்டம். ஆமாம், ஏன்னா அம்பானி வீட்டில் தான் எடுக்கணும், புரியுது உங்களுக்கு. அதனால் இது இப்போ சரி இவர் நம்ம பையன், ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்துக்கு சொந்தக்காரரு, ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா பாரம்பரிய டைரக்டரோட குடும்பம். அதனால் அவங்க அனிருத்த தரப்புலையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காவ்யா மாறன் தரப்புலையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பல பேரும் ஃபேமிலி நீங்களே சொல்லி 2 சைடுமே. ஆனால் விமர்சனம் வருது இல்லை சார்? இப்போ நீங்களே சொல்கிறீங்க அனிருத்தோட ஆண்டியாவெல்லாம் பழகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வெளியில் வரும்போது ஏங்க 34 வயசு வரைக்கும் என்ன செய்வார்? 34 வயசு வரைக்கும் உம்னா மூஞ்சியாக இருந்தால் தான் சந்தேகப்படணும், இருந்தால் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆமாம், அதாவது அவர் எனர்ஜெட்டிக் பர்சன், எலிஜிபிள் பர்சன்.
தமிழ் என்ன சொல்கிறது, அதை விட சொல்கிறேன், நீங்கள் சொன்னதான் வீரியமான பர்சன். அதனால் அது வந்து இப்போது அனிருத்து 34 வயசாச்சு, அவன் அதுக்கு லாய்க்கலைங்க, அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னா தான் பொண்ணு கொடுக்குறவங்க யோசனை பண்ணுவாங்க. ஓகே ரைட்டு, அதெல்லாம் கடந்த கல்யாணம் அனுப்புறம் சரியாகிடுங்க. அதை கால் கட்டு போட்டதுக்கப்புறம் மனைவியோடைய அன்பு பாசம் பரிமாற்றம் அதில் எல்லாத்துலேயுமே அவங்க மயங்கிடுவாங்க, அப்புறம் நல்லவன் ஆயிடுவாங்க. அதில் ஒன்றும் சிக்கல் இருக்காது. இப்போ 2 குடும்பம் ஈக்குவலாக இருக்குங்கிறிய. ஈக்குவலாக இல்லைனாலும் ஈக்குவலாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, இவர் என்னதை கேட்க போகிறாரு, விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கமா? இல்லை, அது மட்டும் இல்லை, 4000 கோடி சொத்து இருக்குது. இவர் இதுக்கப்புறம் எங்கே போக போகிறாரு? வாழ்க்கையில் 3 தலைமுறை 4 தலைமுறைனாலும் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பு. அந்த ஒரு பொண்ணு கிடைக்குமா? அதேமாதிரி திறமையுள்ள பொண்ணு. இப்போ இவருக்கு வந்து ஒரு மேனேஜர் இல்லை, அது பார்க்க போகிறது இல்லை சொல்கிறேன். அதனால் அது திறமையான பொண்ணு தான், ஒரு அணியே வழிநடத்தினா பெரிய விஷயம் தான். சன்ரைசர்ஸ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த குதிரை அதாவது கிரிக்கெட் வீரர்களை மேய்க்கிற ஒரு அணியை வச்சுருக்காங்கன்னா எப்படி எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க. அதனால் நிச்சயமாக திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது எப்போ அறிவிக்க போகிறாங்கங்கிறது தான் கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், கூடிய சீக்கிரம் அறிவிப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நம்முடைய புதிய சிந்தனை சேனல் மூலம் அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை முன்கூட்டியே அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்ஸ்க்ளூசிவாக தெரிவிக்கிறோம். ஆமாம், மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி சார்.